மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். பொதுவாக ஒரு கிரைம் பேஸ்டான ஒரு படம், ஒரு நியூக்ளியர் பாம்பு போடுறாங்க, அது எப்படி தடுக்கிறாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு போகும், அடுத்தடுத்து என்னன்னு போகும். பட் அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துமே அந்த படம் வந்து பயங்கர ஹெவி லேகா இருக்குது. அது முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஆடியன்ஸ் கொடுக்குறங்கிற பேர்ல மெயின் கதையை தாண்டி நிறைய விஷயத்த உள்ள திணிச்சிட்டாரு. அது திணிக்கும் போது ஆடியன்ஸ் வந்து படத்தை விட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ அதுதான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஸோ அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேக் தான், செகண்ட் ஹாஃப்மே லேக் தான். படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்து வேற ஒரு பார்ட் 2 லீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. எல்லாமே வந்து லேகா வந்து அமைஞ்சிருச்சு. சரத்குமாரோட கெட்டப் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒயிட் மிஸ் ஒயிட் தாடியில வரும்போது ஒரு சில ஃப்ரேம்ல தலா அஜித் குமார் மாதிரி இருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்டோட போர்ட்ஃபோலியோ சூப்பரா அமைகிற மாதிரி மஞ்சு வாரியர், மற்ற லேடி ஆர்யாக்கு, கௌதம் கார்த்திக் எல்லாருக்குமே வந்து படத்துல சூப்பரா இருந்துச்சு. படம் என்னன்னா நீங்க ஓடிடில ஓட்டி பார்க்கலாம். டோட்டல் படமா வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கர லேகா தான் வந்து உட்காருது. கௌதம் கார்த்திக் ஒரு ஆளா போயிட்டு ஒரு 40 பேர் மிஷின் கன் வச்சு நிக்கிறாங்க. ஒத்த ஆளா போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து கொள்றாரு. ஒரு ரஜினி சாரோ அஜித் விஜய் இவங்கெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு மாஸ் ஹீரோஸ்னால அவங்க பண்ற சாத்தி இல்லைன்னு தெரிஞ்சா கூட ஒரு பிரமாண்டமா பார்க்கும்போது நம்ம வந்து அதை பார்த்து ரசிப்போம். கௌதம் கார்த்திக் ரேஞ்சில் இருக்க ஒரு ஹீரோ பண்ணும்போது நம்ம வந்து ஒரு போயிட்டு 4 பேர் அடிக்கிறாருன்னா நம்ம வந்து நம்பி கடந்து போவோம். எப்படி அவனால 40 பேர் அடிக்க முடியும், என்ன எடுத்து வச்சிருக்கீங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம படத்துல வந்துருது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அந்த படத்துக்கு வந்து பயங்கர லேக வந்து கொடுத்துருது. மேக்கிங் வைஸோ சரி, லுக் வைஸோ சரி, ஃப்ரேம் வைஸோ சரி சூப்பரா இருந்தாலுமே ஒரு படமா ஆடியன்ஸா பார்க்கும்போது எனக்கு பயங்கர லேக். ஒரு பெரிய ஒரு படத்துல ஒஸ்ட் சீன் வந்து நம்ம கௌதம் கார்த்திகோட இன்ட்ரோ தான். வந்து ஒத்தால போயிட்டு 40 பேரை அவரு அடிக்கிறது வந்து ஒரு ஒஸ்டான ஒரு சீனா இருந்துச்சு. பெஸ்ட் சீன் டக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சீன் சொல்ல தெரியல. ப்ராப்ளம் அந்த ஹீரோயினை வீட்டுல வச்சு இந்த கௌதம் கார்த்திக் மிரட்டுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவளை வந்து ஒரு ஆளை வந்து சுட வைப்பார். அந்த சீன் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சீனா வந்து இருக்கு. பொதுவா வந்து ஒரு ஹீரோவா பண்ணும்போது நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியாது. வில்லனா பண்ணும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கௌதம் கார்த்திக் இப்போ வில்லனா பண்ணும்போது இவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்கிறது பாத்தீங்கன்னா அவரோட ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். படத்தோட அந்த டைரக்டரே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா கொடுத்துட்டாரு. நம்புற மாதிரி சாத்தியமா இல்லாம இருந்துச்சு. அது ஒரு மைனஸ். இன்னொன்னு என்னன்னா அந்த வில்லத்தனமான லுக் வந்து எக்ஸாக்டா ஒரு ஃபேஸ்ல வரும். இன்னும் கொஞ்சம் அந்த வில்லத்தனம் வரணும். அவர் வந்து கொஞ்சம் இப்படி வச்சு சிரிக்கும் போது ஒன்று ட்ரை பண்றாரு. ஒரு சாக்லேட் பாய் வந்து இப்போ ஃபேஸ் இப்படி குனிஞ்சிட்டீங்கன்னா ஃபேஸ்ல ஷேடோஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி லைட்டே ஒரு ஃபேஸ்ல கரெக்டா வாங்கல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அவருக்கு வந்து அந்த டக்குன்னு லுக்கை பார்க்கும்போது அவரை பார்த்து நம்ம மிரண்டு போற மாதிரியோ ஒரு பயப்படுற மாதிரி அது மாதிரி எதுவுமே இல்லை. சரி, ஏதோ ஒரு கேரக்டர் வந்தாரு பண்றாருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. போயிட்டு அத்தனை பேரை கொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு பயம், ஐயோ அடுத்து இவங்களை கொண்டு வருவாராங்கிற மாதிரி சுத்தமா அந்த ஒரு பயம் எதுவுமே. ஒர்ஸ்ட் சீன் கேட்டது வந்து எனக்கு இன்டர்வல் பிளாக் பக்கத்துல ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த சீன்ல வந்து எப்படின்னா ஆர்யாக்கும் நம்ம கௌதம் கார்த்திக்கு அகேன்ஸ்டா இருக்கும். ஸோ அங்க இன்னொரு கேரக்டர் நிற்கும். கிட்ட வந்தா வந்து சுடுவாங்கிற மாதிரி ஆர்யா மாட்டவர். ஏன்னா ஆர்யா ஹீரோ, நீ எப்படி சுடுவாங்கிற மாதிரி கேட்பாங்க. கிட்ட வந்தோன்னா அவர் உண்மையிலேயே சுட்டுருவார். உடனே இவர் ஐயோ சுட்டுறாதுன்னு சொல்லிட்டு ஓடுவார். நம்மளுக்கு கிளீனா தெரியும் ஆர்யா வந்து ஃபேக்கா தான் சுட்டுருக்காருங்கிறது. ஆடியன்ஸுக்கு அவ்வளவு தெளிவா தெரியும். பார்க்கும்போது எப்படியா இதெல்லாம் நம்பிட்டு விட்டுட்டு போறேங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு. இது ஸ்பை த்ரில்லர் மூவின்னு சொல்லிடுறாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்கான ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை. ஓரளவு பார்க்கலாம் நல்லா. கௌதம் கார்த்திகோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ், அவரோட இது ஆட்டிடியூட் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றாரு. நல்லா ஹீரோவா வில்லனாங்கிறத அவங்களோட ரோல் எது ஆடியன்ஸ் ரசிப்பாங்களோ அதை கரெக்டா அவர் சூஸ் பண்ணிருக்காரு. நல்லா படத்துல பெஸ்ட் சீனா ஒரு 2 ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. இவர் கௌதம் வர்றதெல்லாம் நல்லா அங்கே கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. ஸ்டோரியை ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வர கொஞ்சம் இதா இருக்கும். மஞ்சு வாரியர் மேம், இவர் கௌதம் கார்த்திக் நல்லா. Thank you.